வெரி குட் மார்னிங் மக்களே. வெல்கம் டு another செஷன் ஆன் த டே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அஃப்கோர்ஸ் டேட்டா டைப் தான். பட் அதை தாண்டி மிஷின் லேர்னிங்னா என்ன எதுக்குன்றது கொஞ்சம் குயிக்கா டிஸ்கஷனுக்குள்ள போகலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி மிஷின் லேர்னிங் அப்படின்றது ப்ராசஸ் ஆஃப் லெட்டிங் த சிஸ்டம் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அண்ட் இட்ஸ் பேட்டர்ன். அதாவது ஒரு 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 ப்ராஜெக்ட்ல காலங்காலமா நடந்துட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு பேட்டர்னை நம்ம சிஸ்டம் ரீட் பண்ண வச்சு அந்த பேட்டர்ன்ல இருந்து ஒரு விஷயத்த நம்ம கொண்டு வரதுக்கு பேர் தான் மிஷின் லேர்னிங் சொல்றோம். அப்போ மிஷின் லேர்ன் பண்ண வேண்டியதுன்னு சொல்றோம். அப்போ மிஷின் லேர்ன்னா என்ன அர்த்தம்? உங்களோட கோடை இல்ல உங்களோட ப்ராசஸ இல்ல உங்களோட மாடலை டேட்டாஸ் முன்னோக்கியே கொடுத்துட்டு அதை நல்லா படிக்க வச்சுட்டு திடீர்னு ஒரு டேட்டா வந்தா இதுக்கு என்ன அவுட்புட் வரலான்றத உங்களோட மாடல் கிட்ட தெரிஞ்சுப்பீங்க. நீ தான் அத்தனை டேட்டாவை படிச்சல, உனக்கு தைரியமா இருந்தா எனக்கு இந்த ஆன்சரை சொல்லு அப்படின்னு கேட்குற மாதிரி. தட் மீன்ஸ் லெட்டிங் யுவர் மாடல் டு ரீட் ஆல் த டேட்டா ஆர் லெட் த பீப்புள் டு ஃபீட் த டேட்டா. இதுக்கு பேர் தான் ட்ரைனிங் அப்படின்வாங்க. அப்போ மிஷின் லேர்னிங்ல ரெண்டு முக்கியமான விஷயத்த அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ட்ரைனிங் ட்ரைனிங் ட்ரைனிங். வாட் இஸ் ட்ரைனிங்? ஒண்ணுமே இல்லை. உங்ககிட்ட இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை மிஷின் கிட்ட கொடுத்து ட்ரெயின் பண்ண வச்சுட்டு அந்த மிஷினை ரெஸ்பான்ஸ் பண்ண வைக்கிறதுக்கு பேர் தான் மிஷின் லேர்னிங் அப்படின்றது. அப்போ மிஷின் லேர்னிங் இஸ் அ ப்ராசஸ் தட் கன்சியூம்ஸ் அன் அல்காரிதம் ஃபார் த ப்ரெடிக்ஷன், ஃபார் த ஃபோர்காஸ்டிங், ஃபார் த பேட்டர்ன் ஃபைண்டிங். சரியா? ரைட். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு யூசர், நெட்ஃப்ளிக்ஸ் யூசர். அந்த நெட்ஃப்ளிக்ஸ் என்ன பண்ணுவான்? நான் பார்க்குற படத்தை எல்லாமே டேட்டால வச்சுட்டு அந்த டேட்டாவை கொண்டு போய் அதனோட மிஷின் லேர்னிங் கிட்ட ஃபீட் பண்ணுவான். இங்க பாருப்பா, மோகன் வந்து லாஸ்ட் ஒரு 10 நாட்கள்ல இத்தனை படத்தை பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லும். அப்போ என்னோட மாடல் என்ன பண்ணும்? நெட்ஃப்ளிக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அவனோட தேவை என்ன? மோகன் இந்த மாதிரி படம் பார்க்கறான்னா என்கிட்ட ஏகப்பட்ட படம் இருக்கு, அதே ஜானர்ல, ஹாரர்ல, காமெடியில. அப்ப அவனுக்கு அந்த மாதிரி படத்தை சஜஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நெட்ஃபிளிக்ஸ் சொல்லும் இல்லையா? அப்ப அந்த நெட்ஃபிளிக்ஸ்குள்ள வச்சிருக்கக்கூடிய சிஸ்டம் பேர் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் அப்படின்னு. அப்ப இந்த ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் என்ன பண்ணும்? எந்த மூவி ரெக்கமெண்ட் பண்ணலாம், நம்பர் ஒன். நம்பர் டூ, அமேசான் எடுத்துக்கோங்களேன். நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, வாங்கின உடனே கீழே ஒரு மெசேஜ் வரும், பர்சன் ஹூ பர்ச்சேஸ் திஸ் ப்ராடக்ட் ஆல்சோ பர்ச்சேஸ் திஸ் ப்ராடக்ட்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள், லேப்டாப் வாங்கினா லேப்டாப் கூட இவன் மவுஸ் வாங்கினா, மவுஸ் கூட இவன் கீபோர்டு வாங்கினான்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணும். அது அதுக்கு பேர் அசோசியேஷன் அப்படின்வாங்க. ஒரு ப்ராடக்ட் வாங்கினா இன்னொரு ப்ராடக்ட் எங்க வாங்குறான்றது ஒரு அசோசியேஷன் பண்ணும். சூப்பர் மார்க்கெட் போறீங்க, நான் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கணும், பட் அந்த டிஸ்கவுண்ட் வந்து யூசர் பேஸ் பண்ணி கொடுக்கணும், ரைட்? அப்போ யாரெல்லாம் வந்து இந்த குவான்டிட்டி விட அதிகமா வாங்கியிருக்காங்க அமௌண்ட்ல, அவனுக்கு ஒரு செட் ஆஃப் டிஸ்கவுண்ட். அதை விட கம்மியானவனுக்கு இன்னொரு செட் ஆஃப் டிஸ்கவுண்ட். அந்த மாதிரி ஒரு ஒரு குவான்டிட்டி ஆஃப் டிஸ்கவுண்ட். இது பேர் ரெக்கமெண்டேஷன் அசோசியேஷன். அப்போ உலகத்துல பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கு பின்னாடி மிஷின் லேர்னிங் இருக்கு. பட் அது மிஷின் லேர்னிங் இல்லாம அல்காரிதம் வச்சிருப்போம். அந்த அல்காரிதம் என்ன பண்ணும்? ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை ஃபீட் பண்ணி அந்த ஃபீடட் டேட்டால இருந்து ஒரு டீட்டெயிலை கேப்சர் பண்ணி வச்சுக்கோ. நான் திடீர்னு ஒரு புதுசா ஒரு விஷயத்துக்கு கொடுக்கும்போது பழைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்க்கறச்சு படிக்கிறச்சே இதெல்லாம் வரலாம், இந்த ரெஸ்பான்ஸ் இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் கொண்டு வரும் இல்லையா? இதுக்கு பேர் தான் மிஷின் லேர்னிங். ஓகே. அப்ப இந்த மிஷின் லேர்னிங்க்கு முக்கியமான விஷயம் என்னன்னா டேட்டா. அப்போ உலகத்துல என்ன இருக்குனாக்கா, தேர் ஆர் த்ரீ இம்பார்ட்டன்ட் டேட்டா: ஸ்ட்ரக்சர், அன்ஸ்ட்ரக்சர், செமி ஸ்ட்ரக்சர். வாட் இஸ் ஸ்ட்ரக்சர்டு டேட்டா? ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர், சிஎஸ்வி ஃபைலு, எக்ஸல் ஃபைலு, டேட்டாபேஸ் ஃபைல், ஜேசன். அப்ப இதெல்லாம் என்னன்னா ப்ரீ டிஃபைன்டு ஸ்ட்ரக்சர். இத்தனை காலம்ஸ் இருக்கும், அந்த காலம்ல இந்தந்த வேல்யூஸ்லாம் அக்செப்ட் பண்ணலாம், அந்த இடத்துல போய் ஸ்டோர் பண்ணுறது ஸ்ட்ரக்சர். வாட் இஸ் அன்ஸ்ட்ரக்சர்ட்? போட்டோஸ், வீடியோஸ், ஆடியோஸ். அப்ப இந்த மாதிரி போட்டோஸ்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு எந்த ஸ்ட்ரக்சருக்கு தெரியாது, ஜேபிஜில இருக்கும், ஃபார்மேட்ல திடீர்னு ஒரு ஃபைல் சைஸ் வரும், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இது அன்ஸ்ட்ரக்சர். செமி ஸ்ட்ரக்சர்னா இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், இந்த நோட் பேடு, வேர்ட் பேடு, சர்ச் பண்ணக்கூடிய கண்டென்ட் எல்லாமே
செமி ஸ்ட்ரக்சர்ட்ல இருக்கும். அப்போ ஜென்ரலா டேட்டா பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்றவங்க இது மூணுத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுதான் டேட்டா சயின்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டடி ஆஃப் டேட்டா இஸ் வாட் வி ஜென்ரலி கால் இட் அஸ் டேட்டா சயின்ஸ். அந்த டேட்டா சயின்ஸ்ல இந்த மூணு வகை ஆஃப் டேட்டாஸ் இருக்கு. அப்போ என்ன பண்ணிட்டானா இந்த மூணு வகையான டேட்டாஸ் எப்படிலாம் படிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஸ்ட்ரக்சர்டு டேட்டா பத்தி படிக்கிறது பேர் என்னது? மெஷின் லேர்னிங். அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா பத்தி படிக்கிறது பேர் டீப் லேர்னிங். அண்ட் செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா படிக்கிறதுக்கு பேரு NLP ஆர் LLM அப்படின்னு. ஸோ NLPனா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸ். யதார்த்தமான மொழியை டெக்னிக்கலாக கன்வெர்ட் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற வேர்டை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுலேருந்து ஒரு சர்ச் கொண்டு வரதுக்கு பேர் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸ் அண்ட் LLM சொல்லுவோம், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்றோம். ஸோ இந்த செமி ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணோம்? நீங்க சாட் ஜிபிடில ஜெமினைல நீங்க சர்ச் பண்றது எல்லாமே செமி ஸ்ட்ரக்சருக்குள்ள தான் வரும் அடங்கும். ஓகே, ஸோ இது மூணு தான் இம்பார்ட்டன்ட் பிரிட்ஜ். அப்ப இதுல என்ன மிஷின் லேர்னிங்ன்றது சிஎஸ்வியோ எக்ஸலோ டேட்டா பேஸோ ஜேசனா இன்புட்டா இருக்கும்போது நான் பண்ணக்கூடிய ப்ராசஸ் பேரு தான் மிஷின் லேர்னிங் ப்ராசஸ். சரி மோகன், அந்த மிஷின் லேர்னிங் ப்ராசஸ் ஏதாவது டிவிஷன் இருக்கானா? இருக்கு. என்ன இருக்குனாக்கா அதுல மூணு இருக்கு. சூப்பர்வைஸ்ட், அன்சூப்பர்வைஸ்ட், செமி சூப்பர்வைஸ்ட். ரைட். சூப்பர்வைஸ்ட் என்னன்னா knowing what is the target. அதாவது ஹவுசிங் பிரைஸ் ப்ரெடிக்ட் பண்றது. எதை ப்ரெடிக்ட் பண்ண போறேன்னு தெரியும். அன்சூப்பர்னா வித்தவுட் நோயிங் த டார்கெட். இப்போ நெட்ஃபிளிக்ஸ் எடுத்துக்கோங்க, நான் சொன்ன அந்த அந்த ப்ராசஸ். அவன் என்ன பண்றான்? யூசரோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை பார்த்து குரூப் பிரிக்கிறான். இல்ல நான் என்ன பண்றேன்? இந்த சூப்பர் மார்க்கெட் எடுத்துக்கோ. சூப்பர் மார்க்கெட்ல என்ன பண்றேன்? நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்? அவனுக்கு டிஸ்கவுண்ட் பண்றேனா இல்ல அவனுக்கு வேற ஏதாவது ஆஃபர் கொடுக்குறேன்னா தெரியாது. ஆனா ஏன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்த கஸ்டமரை மூணு ரேட்டா பிரிக்கிறேன். ஹை வேலிட் கஸ்டமர், மீடியம் வேலிட், லோ வேலிட். தட் மீன்ஸ் அதிகமா பொருள் வாங்கினவங்க, மீடியமா பொருள் வாங்கினவங்க, கம்மியா வாங்கினவங்க. அப்போ இது என்ன பண்ற? பிரிக்கிறேன். அந்த பிரிச்சு அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியாது. பட் ஸ்டில் ஐம் செக்ரிகேட்டிங் இட். அப்போ டார்கெட் என்னன்னே தெரியாம நான் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிக்கு பேரு அன்சூப்பரைஸ்ட். செமி சூப்பர்வைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்லலாம். இது என்னதுன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டி. அப்ப நம்மளோட ஃபோக்கஸ் பெருசு எதுல இருக்குன்னா சூப்பர்வைஸ்ட் அண்ட் அன்சூப்பர்வைஸ்ட் தான் இருக்கும். ஓகே, இந்த சூப்பர்வைஸ்ட்ல என்ன பண்ணுவாங்கனாக்கா ரெண்டு கேட்டகரி பிரியும். கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரிக்ரெஷன். வாட் இஸ் கிளாசிஃபிகேஷன்? அதாவது டார்கெட்டை மையப்படுத்தி வர்றது தான் இந்த கிளாசிஃபிகேஷன். டார்கெட் வந்து பைனரி, எஸ் ஆர் நோல இருக்கும். இல்லாட்டி மல்டி கிளாசிஃபையர். இந்த மல்டி கிளாசிஃபையர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா கேட்டகரிஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தரோட ஸ்கோர்ஸ் விக்கெட்ஸை பார்த்து அவர் விக்கெட் கீப்பரா, அவர் பேட்ஸ்மேனா, அவர் பவுலரா, இது வந்து மல்டி கிளாசிஃபையர். அப்ப அந்த கிளாசிபிகேஷன்ன்றது எனக்கு வரக்கூடிய அவுட்புட் வந்து ஏதாச்சும் ஒரு கேட்டகரி, அவனுக்கு கேன்சர் இருக்கா இல்லையா, அவனுக்கு அந்த டிசீஸ் இருக்கா இல்லையா, கொரோனா இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி கிளாசிபிகேஷன்ன்றது செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும், அவ்வளவுதான். அதை தாண்டி போவாது. அது வந்து கிளாஸ். வாட் இஸ் ரெக்ரேஷன்? ரெக்ரேஷன்ன்றது என்னோட அவுட்புட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். கண்டினியூஸ் டேட்டான்னு சொல்லுவோம். வாட் இஸ் கண்டினியூஸ் டேட்டா? ஹவுசிங் பிரைஸ் 2000க்கு வந்து இந்த பிரைஸா இருந்தா 2000க்கு வேற பிரைஸா இருக்கும், 2002க்கு வேற பிரைஸா இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்க தன்மை இருக்கு ரெக்ரெஷன். அப்போ சூப்பரைஸ்ட் லேர்னிங் ஃபர்தரா கிளாசிபிகேஷன் அண்ட் ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். இது அன்சூப்பரைஸ் வந்தீங்கன்னாக்கா பெருசா ஒண்ணும் இல்லை, ரெண்டே டைப் தான், ஒரே டைப் தான். கிளஸ்டரிங், டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் அப்படின்னு ரெண்டு கேட்டகரியா பிரியும். ஓகே, நோட் பண்ணுங்க 2-3 மினிட்ஸ்.
டன் ஜி. சூப்பர். ரைட். இப்போ இந்த கிளாசிஃபிகேஷன்ல ரெக்ரெஷன்ல காமனா சில அல்காரிதம்ஸ் இருக்கு. என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்குமே நல்லது தான் இது. ரைட். இது வந்து பைத்தான் படிக்கணும்னு தெரியக்கூட அவசியம் இல்லை. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெண்டு வகையா பிரிப்பாங்க. ஒன்னு லீனியர் ரெக்ரெஷன். இது வந்து ரெக்ரெஷன் மட்டும் பொருத்தமானது. லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். மூணாவது டிசிஷன் ட்ரீ. இதுல டெசிஷன் ட்ரீ ரெக்ரெசர்னு இருக்கும், டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர்னு இருக்கும். அடுத்து ரேண்டம் ஃபாரஸ்ட். இதுல ரேண்டம் ஃபாரஸ்ட் ரெக்ரெசர், ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர்னு இருக்கும். அடுத்து கேஎன்என். கேஎன்என்னா கே நியரஸ்ட் நெய்பர். இதுல என்ன இருக்கு? கிளாசிஃபையர்னு இருக்கு. ஓகே. அடுத்து சப்போர்ட் வெக்டர் மெஷின். இதுல என்ன இருக்கு? எஸ்விஆர், எஸ்விசின்னு இருக்கு. ஓகே. இதை தாண்டி ப்ராபபிலிட்டி பேஸ்ட். இது ஜெனரிக். ஓகே. ஸோ இதான் வந்து நம்ம அல்காரிதம் படிப்போம். அப்போ இந்த 1 2 3 கிட்டத்தட்ட நீங்க நோட் பண்ணீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அல்காரிதம் இருக்கு. இந்த 11 அல்காரிதம் நீங்க ஸ்ட்ராங்கா படிச்சிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட மிஷின் லேர்னிங் ஸ்ட்ராங்னு சொல்லலாம். இதை பத்தின இது சம்பந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ் நான் ஆல்ரெடி நிறைய லிங்க்டின்ல போட்டிருப்பேன். பார்க்காதவங்க ஜஸ்ட் டேக் யூர் டைம் அண்ட் கோ த்ரூ இட். இல்லாதவங்க ஃப்ரெஷ்ஷா நம்ம பார்க்க தான் போறோம். ஓகே. ஸோ நாளைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிஷின் லேர்னிங் ஏஐ கத்துக்க விருப்பப்பட்டா கீப் மீல் அப்டேட்டட். நம்ம பேரலோட ஒரு பேட்ச் வந்து we can conduct specific to the machine learning. ஓகே, நோட் பண்ணுங்க குயிக்கா.
மக்களே போட்டு சொல்லுங்க. ரைட். அப்படியே சொல்றேன் நானு. இந்த கிளஸ்டரிங்ல என்ன இருக்குன்னா, K மீன்ஸ் கிளஸ்டரிங். ஹையரார்கியல் கிளஸ்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து டிபி ஸ்கேன் சொல்லுவாங்க. டென்சிட்டி பேஸ்டு ஸ்கேனிங் அப்படின்னுவாங்க. டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன்ல பிசிஏ அப்படின்னு சொல்லுவோம். பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ். இதுதாங்க மெஷின் லேர்னிங். டீப் லேர்னிங்ல நிறைய இருக்கு. ஏஎன்என், சிஎன்என், ஆர்என்என் அப்படின்னு இருக்கு. பட் அது ரொம்ப வேண்டாம். பட் திஸ் இஸ் வாட் இட் இஸ். இதை நம்ம கத்துக்கவே ஒரு மினிமம் 4 மந்த் ப்ராப்பரா கத்துனா எடுத்துரும். பட் இது முடிச்சா we can conclude. மோன் இப்போ இந்த காலத்துல ஏஐ வந்துருச்சு. ஏஐ படிக்கிறது பெஸ்டா, எம்எல் படிக்கிறது பெஸ்டானா, நீங்க யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஏஐயோட பேஸ்லயும் இந்த எம்எல் தான் இருக்கு. ஓகே, நோட் பண்ணுங்க. கேள்வி இருந்தா கேளுங்க ப்ளீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து லூப்பிங். இந்த இருக்க லூப்பிங் பத்தி பார்க்கல. கரெக்ட். ஃபார் லூப் பார்க்கல தானே? நிவேதாஜி, சிந்துஜி, விபிஷாஜி Come again, Mohan. இன்னும் பார்க்கல இல்லையா? ஃபார் லூப், ஃபார் லூப். இல்ல பார்க்கல. சூப்பர். அதே மாதிரி யாருக்காவது இந்த கே மீன்ஸ் கேஎன்என் பத்தி டவுட் இருந்துச்சுன்னா, நேத்து தான் நான் போட்டேன் ஒரு 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 சாரி, ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன் லிங்க்டின்ல, போய் பாருங்க. ஒரு குட்டி ஆர்டிக்கல். இதை மட்டும் நோட் பண்ணிட்டு சொல்லுங்க. we'll move. Right, I believe போலாம்னு நினைக்கிறேன். Let us move on to our today's topic, which is iteration, for loop. Iteration, looping எப்படின்னா சொல்லலாம். Okay, so the way I'm going to do the iteration, way I'm going to do the looping will be common across all the data type except for the dictionary in few nuances. Okay, இங்க பாருங்க. தோனி இஸ் மை கேப்டன். இப்போ எதுக்காக ஃபார் லூப் பண்ணணும் அப்படின்னா, ஒரு இன்புட்குள்ள போயிட்டு அந்த இன்புட்ல டேட்டாஸ் எடுத்து அந்த டேட்டாஸ் மேல ஏதாச்சும் நான் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போடுற மாதிரி இருந்தா அதுக்கு பேர் தான் லூப்பிங். ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட ஒரு டேட்டா செட் இருக்கு, சிஎஸ் ஃபைல் இருக்குன்னா, அந்த ஃபைல்குள்ள நீங்க எதாவது ஆக்டிவிட்டி பண்ணணும், நீங்க முதல்ல ஃபைல்குள்ள டிராவல் பண்ணதான் ஆக்டிவேட் பண்ண முடியும். அதே தான் இங்க சொல்ல வர. அப்போ ஒரு இன்புட் இருக்கு. அந்த இன்புட் ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், லிஸ்டா இருக்கலாம், டப்பிள்ஸா இருக்கலாம், டிக்ஷனரியா இருக்கலாம். If you want to do some activity on top of any of the data type, you have to ensure that you do the traveling. அப்ப நீங்க travel பண்ணணும். எப்படி travel பண்ணுவீங்க?
இந்த ஃபாரை வச்சு. இந்த டிராவல் பண்றதுக்கு நமக்கு யாரோ ஒருத்தர் அசிஸ்ட் பண்ணணும். அது எக்ஸ் ஒய் Z ஏதோ ஒரு பேர் இருக்கலாம். என் பேர் கூட எக்ஸ் வச்சிருக்கேன், மோகனோட வச்சுக்கலாம். அப்போ ஃபார் லூப்பை மோகன் அப்படின்ற ஒரு பர்சன் மூலியமா டிராவல் பண்ண போறேன். எந்த இடத்துல? இன். எங்க? என்னோட வேரியபிள்ல. ஸோ இதுதான் சின்டெக்ஸ். இதே சின்டெக்ஸ் நீங்க வந்து ஜாவா C++ல எக்ஸிக்யூட் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னாக்கா பண்ணலாம். பட் தட் இஸ் லாட் ஆஃப் எஃபர்ட். நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் ஃபார் லூப் நீங்க முடிக்கும் போது கோலன்ல முடிக்கணும். செமி கோலன் இல்ல, கோலன்ல முடிக்கணும். முடிச்சுட்டு என்டர் தட்டின உடனே உங்க கர்சர் பாத்தீங்கன்னாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பிளிங்க் ஆகாது, நடுவுல ஃபார் லூப்புக்கு நடுவுல பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. இந்த இடத்துல என்ன பண்ண போற? நீ மேல ஃபார் லூப் பண்றல, பண்ணும்போது நான் என்ன பண்ணணும்? சோ இந்த இடத்துல வந்து நீங்க ஆபரேஷன் ஃபார் லூப் பண்றச்ச என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு கேட்கும். நான் என்ன பண்றேன்? எனக்கு எதுவும் எதிர்பார்க்கல. போயிட்டு அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணுன்னு அர்த்தம். இந்த இடத்துல மோகன் அசிங்கமா இருக்கிறதுனால எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம், ப்ராப்பர் வேரியபிள். சரியா? இது எப்படின்னா, என்கிட்ட காலேஜ்ல ஒரு 20 கிளாஸ் இருக்கு. நான் ஒரு என்னோட பிஏ அனுப்புறேன். எங்க எல்லா கிளாஸுக்கு அனுப்பி நான் என்ன பண்ண சொல்றேன்? யார் யார் இருக்கான்றது பிரிண்ட் மட்டும் பண்ண சொல்றேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணி நான் ரன் பண்ண என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் டிக்கு போயிருக்கும், டி பிரிண்ட் ஆகும். ஹெச்சுக்கு போயிருக்கும், ஹெச் பிரிண்ட் ஆகும். ஓக்கு போயிருக்கு, ஓ பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரு கேரக்டரை ஒன் ஆஃப்டர் தி அதர் நமக்கு பிரிண்ட் ஆயிட்டே வருது. தட் இன்க்ளூடிங் ஸ்பேஸ் ஆஸ் வெல். ஓகே, இதுதான் பேசிக் ஃபார் லூப் எக்ஸிகியூஷன் அப்படின்னு சொல்றோம். முதல்ல இது போடுங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் போலாம். ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல்ங்க, இம்பார்ட்டன்ட். மோகன். சொல்லுங்க சிந்து. ஆ ஆன்சர் நீங்க பிரிண்ட் பண்ணும்போது தோனி இஸ் மை கேப்டன் அப்படிங்கிறது வந்து வெர்டிகலா பிரிண்ட் ஆகுதுல, இல்ல இல்ல, ஹரிசாண்டலா? அதுதான். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செட்டப் ஃபார் லூப் எப்படி ரன் ஆகுதுன்னு காமிச்சிடலாம். ஜென்ரலா. அதுக்கப்புறம் நீங்க சொல்ல வர மைண்ட் செட் போல ஹரிசாண்டலா வெர்டிகலா நம்ம பண்ணலாம். அதான் எங்க கேள்வி. ஆ அண்ட் இன்னொன்னு வந்து இந்த வேர் பக்கத்துல கோலனுக்கு ஸ்பேஸ் வராதா இல்ல வருமா? எங்கப்பா? இங்கயா? கொடுத்தாலும் ஒண்ணுதான், கொடுக்காட்டி ஒண்ணுதான். பட் ஓகே. ஸ்டாண்டர்ட் வைஸ் கொடுக்க கூடாது ஜென்ரலா. ஓகே, ஏன்னா இப்ப பைத்தான் கேஸ் சென்சிட்டிவ் இல்லையா, அதனாலதான் கேட்டேன். கேஸ் சென்சிட்டிவ் தான், பட் ஸ்பேஸ் சென்சிட்டிவ் இல்ல. ஓகே ஓகே. அதே மாதிரி அந்த ஸ்பேஸ் வந்து இங்க நீங்க போட்டாதான் பிரச்சனையே தவிர இன்பிட்வீன்ல நீங்க இந்த இடத்துல நீங்க ட்ரிபிள் ஸ்பேஸ் கொடுத்தாலும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே, ஓகே. அப்ரிஷியேட். நல்ல கேள்விதான்.
ஆல் ரைட் மக்களே போலாம், ரொம்ப டைம் எடுத்துக்க வேண்டாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஃபார் லூப் ஒர்க்ஸ். ஐ பிலீவ் நீங்க 5 பேருமே போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க நம்புறேன், 4 பேருமே. ஓகே, எதா இருந்தா சொல்லுங்க. ஸோ இது வந்து பேசிக் ஃபார் லூப். மோகன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஸ்ட்ரிங்னா அந்த ஸ்ட்ரிங்குக்கு ஒரு இண்டெக்ஸ் இருக்குல்ல. சப்போஸ் நீ வந்து இப்ப நீ போட்டிருக்க ஃபார் லூப் வந்து கேரக்டர் பேஸ் பண்ணி வரக்கூடிய ஃபார் லூப். டினா டி, ஹெச்னா ஹெச்னு வருது. இண்டெக்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ண முடியுமானா முடியும். எப்படின்னா இதே ஃபார் லூப்பை கண்ட்ரோல் ஸ்லாஷ் கொடுத்துட்டு இந்த இடத்துல அந்த வேரியபிளுக்கு முன்னாடி enumerate அப்படின்னு போடணும். enumerate is a function that return the data along with this index position. அதுக்கு பேர் தான் enumerate ன்னு சொல்லுவோம். ஓகே, enum enumerate is the function to return the character along with its index. ஓகே, இப்ப ரன் பண்ண என்ன ஆகும்னா அதே டி, அதே ஹெச், அதே ஓ, அதே ஐ வரும். ஆனா இண்டெக்ஸோட சேர்ந்து வரும். இங்க பாத்தீங்களா, டி வித் இஸ் இண்டெக்ஸ், ஹெச் வித் இஸ் இண்டெக்ஸ். ஏன் மோகன் இப்படி வந்திருக்கு, டியூபிள்ஸ்ல வந்திருக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு வேரியபிளுக்கு நம்ம தெரிஞ்சோ தெரியாமல 2 வேரியபிள் டேட்டா, இங்க பாருங்க தோனி கமா கோலின்னு கொடுக்குறேன். இது என்ன அர்த்தம், ஒரு வேரியபிளுக்கு 2 டேட்டா கொடுத்துருக்கோம் இல்லையா. அப்ப ஆப்வியஸா அது என்ன அவுட்புட் வரும், டப்புலா தான் வரும். டைப் ஆஃப் வேரியபிள் நான் ரன் பண்றேன். யூ கேன் see the லாஸ்ட் திங். இங்க பாருங்க என்ன ஆச்சு, ஆட்டோமேட்டிக்கா டியூப்புலா வந்துருச்சு. அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு கேரக்டரோட இண்டெக்ஸையும் அந்த கேரக்டரையும் வர எக்ஸ்ல மட்டுமே ஸ்டோர் பண்ணதால அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன வந்திருக்கு, எனுமரேட்டா வருது. இல்ல எனக்கு வந்து வேற வேற இண்டெக்ஸ்ல வேற வேற கேரக்டர்ல பண்ண முடியும்னு பண்ணலாம். இங்க பாருங்க, இப்போ எக்ஸ் கமா ஒய் போட்டீங்கன்னா இந்த இடத்துல எனுமரேட் போட்ட பிறகு சொல்றேன், எனுமரேட் போட்ட பிறகு எக்ஸ் ஒய் போட்டீங்கன்னா இண்டெக்ஸ் எல்லாமே எக்ஸ்லயும் கேரக்டர்ஸ் எல்லாமே ஒய்லயும் வரும். இப்போ நான் வந்து எக்ஸ் மட்டும் தான் பிரிண்ட் பண்ணிருக்கேன், அப்போ இண்டெக்ஸ் மட்டும் வரும். லுக் அட் தட் 0 1 2 3 4 அப்படின்னு 18. இல்ல இது கூட எனக்கு வந்து கேரக்டர் அடுத்த லைன்ல கூட போய் ஒய் கொடுத்தீங்கன்னாக்கா என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் அடுத்து கேரக்டர், இண்டெக்ஸ் கேரக்டர் அப்படின்னு வரும். சரியா. ஸோ திஸ் இஸ் ஹவ் எனுமரேட் ஒர்க்ஸ். எனுமரேட்ன்றது லைன் நம்பர் 6ல போட்ட மெத்தட்லயும் போடலாம், லைன் நம்பர் 8ல கூட போடலாம். அதாவது 2 கேரக்டரையும் ஒரே வேரியபிள் அசைனும் பண்ணலாம், இல்ல எக்ஸ் ஒய் போடலாம். பட் ப்ரிஃபரபிளி எக்ஸ் ஒய் போடுறது நல்லது ஃபார் த ஃபியூச்சர் மேனிப்புலேஷன். ஓகே, செக் ஈட் அவுட்.
கண்டினியூ பண்ணலாம். glad. ஓகே, ரைட். ஸோ அப்போ ஃபார் லூப்போட பேசிக் எசன்ஸை பார்த்துட்டோம், விச் இஸ் பேசிக்லி லூப்பிங் வித் ஆர் வித்தவுட் எனுமரேட் பார்த்தோம். வேற என்னென்ன இருக்குன்னா, ஹவு த டேட்டாஸ் கேன் பி ரெப்ரசன்டட். ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி சிந்து கேட்டாங்க இல்லையா, ஸோ அதனோட டீட்டெயில் இப்போ கொடுக்கலாம். இப்போ பாருங்க, அகைன் இது தேவைப்படாது, பட் இன்டர்வியூக்காக. இப்போ நமக்கு அவுட்புட் என்ன வரும், DHONI அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரும், யூ கேன் சி. இல்லை மோகன் எனக்கு வந்து ஹரிசாண்டலாக வேண்டாம், சாரி வெர்டிக்கலாக வேண்டாம், ஹரிசாண்டலாக வேணும்னா ஒன்றுமே இல்லை, கமா போட்டு எண்ட் அப்படின்ற ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் போட்டு எம்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இந்த பக்கம் லெஃப்ட் ரைட் வந்திருக்கும். மோன் லெஃப்ட் ரைட் வந்திருக்கு, ஆனால் அது வேரியபிள் மாதிரி வந்திருக்கு, டிஃப்ரென்ஸ் இருக்குமானா வேணும்னா கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல எம்டி கோட்ஸுக்கு பதிலாக ஒரு ஸ்பேஸ் கூட நீங்க கொடுங்க. இங்க பாருங்க, இங்க ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், டி ஸ்பேஸ் ஹெச் ஸ்பேஸ் என் ஸ்பேஸ் ஓ ஸ்பேஸ்ன்ட்டு ஒரு ஸ்பேஸுக்கு நடுவில் யூ வில் கெட் த வேல்யூஸ் ஹியர். லுக் அட் தட். மோன் இந்த ஸ்பேஸுக்கு பதிலாக வேற ஏதாவது கேரக்டர் கொடுக்கலாமான்னா தாராளமாக கொடுங்க. நீங்க எண்ட் ஆஃப் ஸ்டார் போட்டீங்கன்னாக்கா ஸ்டார் பேஸ் பண்ணி வரும். லுக் அட் தட். இது எல்லாமே ப்ராஜெக்ட்காக பெருசா வராது, பட் இன்டர்வியூக்காக தான். ஓகே, நோட் இட் டவுன். எண்ட் இஸ் a statement that appends the character one after the other in the same line. அப்போ அந்த பிரிண்டோட ஆக்சுவல் பர்பஸ் என்னன்னா, ஒரு தடவை பிரிண்ட் முடியும் போதும் உங்களோட கர்சர் ஆட்டோமேட்டிக்கா அடுத்த லைன் போயிடும். அதனாலதான் உங்களுக்கு வந்து வெர்டிகலா பிரிண்ட் ஆயிட்டு இருந்தது. சரியா, செக் பண்ணுங்க. மோகன், சொல்லுங்க சிந்து. இப்ப இந்த இதே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, எண்ட்ல ஆஸ்ட்ரிக் போடுறோம், ஸ்பேஸ் விடுறோம், இதை வந்து ஃபார் லூப் குள்ள கொடுத்துதான் இந்த பிரிண்ட் இதே மாதிரி பிரிண்ட் பண்ண முடியுமா? ஃபார் லூப் இல்லாம டைரக்டா வேர் போட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு பிரிண்ட் அப்படின்னு கொடுக்கலாமா? இல்ல கொடுக்கலாம், ஃபார் அதுக்கு லூப் போட்டு இல்ல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அந்த மெத்தட் கொடுத்தீங்கன்னாக்கா இன் பிட்வீன்ல அப் அண்ட் ஆகி கொடுத்துரும். பட் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஃபார் லூப் தான் பெஸ்ட். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட், ஐ மீன் லென்த்தி ஸ்டேட்மெண்ட், அதுக்காண்டி சொல்றீங்களா எப்படி? எஸ் எஸ் எஸ். அதாவது நீங்க ஸ்ட்ரிங்ல நார்மல் ஃபங்க்ஷன் இருக்கு, அது வந்து இன்சர்ட் பண்ணலாம் நீங்க, பட் ஆனா இந்த மாதிரி கன்சிஸ்டன்ட்டா வராது. ஸோ இதனால தான் ஃபார் லூப்பே போறோம். நம்ம பெரிய பெரிய சென்டென்ஸ்க்கு இன் பிட்வீன்ல ஏதாவது பண்ணும்போது we don't have such method where it start inserting on every interval. So that's why we go for looping. So For for loop a huge ஒட்டுமொத்த statement we are preferring for loop. என்னங்க, சாரி அப்படி சாரி. ஃபார் அ ஹியூஜ் ஸ்டேட்மெண்ட், ஒரு பெரிய ஒரு பல்க் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வருது அப்படின்னா நம்ம ஃபார் லூப் ப்ரிஃபர் பண்றது பெஸ்ட் அப்படின்னு சொல்ல No, வரீங்க. bulk of statement சொல்றதை விட imagine the functionality that you're doing. You're trying to insert a character in between the letters. So நம்ம ஜென்ரலா திங்க் பண்ணி பார்க்கும்போது we don't have any such function where we can insert such a way இல்லையா. ஸோ அந்த மாதிரி இட்ஸ் நாட் ஓன்லி த சென்டென்ஸ் பட் த ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம என்ன அச்சீவ் பண்ண விரும்புறோன்றது பொறுத்து இருக்கு. புரியுதா? ஓகே. நைஸ்.
மக்களே போட்டுட்டு சொல்லுங்க. வில் மூவ் ஆன். ப்ரொசீட் பண்ணுங்க. குட். ரைட். அடுத்தும் we gonna focus on few of the for loop stuff தான். ஓகே, இப்போதைக்கு என்ன பார்த்தோம்? how to build up a for loop and what it is ன்னு பார்த்தோம்ல. இப்போ கண்டிஷன் பேஸ்டு ஃபார் லூப்பிங் என்ன கண்டிஷன் ஏதுன்றது இப்போ பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், if x is equal to d, print success. அதாவது இப்போ எப்படின்னா, நான் அந்த செக்யூரிட்டி கார்டு கிட்ட சொல்றப்ப, நீ நான் கொடுத்த அந்த 10 கிளாஸ்க்கும் போ, அந்த கிளாஸ்ல இந்த பர்சன் இருந்தா சக்சஸ் வந்து சொல்லுன்னு அர்த்தம். அப்போ எத்தனை சக்சஸ் வரும் இந்த இடத்துல? how many success will come? 1 I think so. ஏன் ஐ திங்க் so? பி கான்ஃபிடென்ட். என்ன வரும்? the rest of you? 1 தான் வரும் மோகன். ஒரு சக்சஸ் வரும்னு நினைக்கிறேன். good. no, நினைக்கவே வேண்டாம். பி கான்ஃபிடென்ட். எஸ், ஒன்று தான் வரும். ஏன்னா கண்டிஷன் பாருங்க, எக்ஸ் டிஆ இருக்கும் போது சக்சஸ், அப்போ ஒரு டி இருக்குனாக்கா ஒரு சக்சஸ் தான் வரும். புரியுதா? Okay. Right. இது இஃப் ஸ்டேட்மெண்ட். இல்ல எனக்கு இந்த இஃப் கூட சேர்ந்து நான் வேற கண்டிஷன் செக் பண்ணணும்னா யூ கேன் கோ ஃபார் திஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் இருக்கா, அதே மாதிரி எல் இஃப் போடலாம். எல் இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ. அதாவது எனக்கு டி வரும்போது சக்சஸ் பிரிண்ட் ஆகணும், ஐ வரும்போது சக்சஸ். ஸோ பேசிக்கா என்ன அர்த்தம்? ஐ வாண்ட் டூ கண்டிஷன் டு பி செக்டு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம தள்ளப்படும் போது திஸ் இஸ் வாட் அவுட்புட் தட் வி கோனா கெட். 4 சக்சஸ். ஏன்னா ஒரு சக்சஸ் டிக்கும் இன்னொரு 3 சக்சஸ் ஐன்ற வர லெட்டருக்கு வரும். திஸ் இஸ் ஹவு a ஸ்டேட்மெண்ட் ஒர்க்ஸ். மோன் இப்போ சக்சஸ் பிரிண்டா இருக்கே, அப்போ இந்த டி ஐ இல்லாத இடத்துல எனக்கு வேற ஏதாவது பிரிண்ட் பண்ணலாமா? பண்ணலாம். திருப்பி நீங்க என்டர் தட்டி அதே இஃப் எல் இஃப் இருக்கக்கூடிய அந்த இண்டென்ட்லயே எல்ஸ் போட்டு பிரிண்ட் ஃபெயிலியர்னு பிரிண்ட் பண்ணும். ரன் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் அ ஃபெயிலியர் நோட்டிஃபிகேஷன். ஸோ எங்கெங்கெல்லாம் சக்சஸ் இருக்கோ அங்கதான் அந்த கேரக்டர் நீங்க பார்க்க விருப்பப்பட்டா நீங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் எக்ஸ் கூட பக்கத்துல போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல சக்சஸ், எந்த இடத்துல ஃபெயிலியர் வந்திருக்குன்னு தெரியும். ஃபார் லூப்ன்றது கம்பெனில நிறைய இடத்துல பயன்படுத்தக்கூடிய ஒன் ஆஃப் த மெக்கானிசம். கிரிட்டிக்கலா அப்படின்னு யாராவது கேட்டானா டெஃபினட்டா கிரிட்டிக்கல் தான். மோகன்ஜி, ம். சாரி, இது மட்டும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ண முடியுமா ஜி? சரி. இல்லைங்க, இது என்னன்னா கண்டிஷன் போட்டிருக்குங்க. அதாவது எக்ஸ்ல வந்து டிஆ இருக்கும் போது சக்சஸ், எக்ஸ் வந்து ஐயா இருக்கும் போது சக்சஸ். பட் இது ரெண்டு அந்த லெட்டர் டி லெட்டர் ஐ இல்லாத இடத்துல ஃபெயிலியர்னு பிரிண்ட் ஆகும். கண்டிஷன் செக் பண்றது. ஓகே ஓகே. எல்இஃப் வந்து எல்சிஃப் தானா? ஆ மற்ற லாங்குவேஜ்ல எல்சிஃப்னு சொல்லுவோம், நம்ம பைத்தான்ல எல்சிஃப் கிடையாது. எல்சிஃப் நமக்கு எல்இஃப்னு சொல்றோம். கரெக்ட். ஓகே ஓகே ஓகே.
மோஞ்சி ஒரு விஷயம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுவோம். குட் குட். ஸ்க்ரீன் விசிபிள் ஆகாது. எஸ் பிரதர். ஜி ஆக்சுவலாக அந்த ப்ரீவியஸ் கேஸில் வந்து நான் இப்போ மூணுமே நான் ஐ மீன் அட் அ டைம் நான் ரன் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து ஒன் பை ஒன் லைன் நெக்ஸ்ட் லைனில் தானே பிரிண்ட் ஆகணும் அவுட்புட், பட் ஒரே லைனில் பிரிண்ட் ஆகுது. எண்டுனால ஓ எண்டுன்ற ஃபங்க்ஷனால நீங்க லைன் நம்பர் 2 அண்ட் 3 பாத்தீங்கன்னாக்கா எண்டு போடாதனால உங்களுக்கு வெர்டிக்கல். அதான் ஸ்பெசிஃபிக்கா சொன்னேனே உங்களுக்கு வந்து இன்டர்வியூல இந்த மாதிரி வந்து எனக்கு இந்த அவுட்புட்டை வெர்டிக்கலுக்கு பதிலா ஹரிசாண்டலா பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணா எண்டுன்ற மெத்தட் போட்டா பிரிண்ட் ஆகும். இல்லை எண்டு ஓகே, எண்டு வந்து இதோட முடிஞ்சிடும்ல. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வேரியபிள் தானே. இப்போ நெக்ஸ்ட் வேரியபிளோட அவுட்புட் வந்து நெக்ஸ்ட் லைனில் தானே பிரிண்ட் ஆகணும், அதே பட் சேம் லைன்லேயே பிரிண்ட் ஆகுது. இல்லைங்க, ஒரே இப்போ நீ 3 பிரிண்ட் தனித்தனியா ரன் பண்ணுங்க. இது 3 வேரியபிள் இந்த மாதிரி சிக்னல் வராது. நீங்க என்ன பண்ணீங்க எல்லாத்தையும் அன்கமெண்ட் பண்ணாம வச்சதால உங்களுக்கு வரும். ஏன்னா மேல பிரிண்ட் போட்டு என்ன பண்ணீங்கன்னா அடுத்து பிரிண்ட் வரும்போது என் பிரிண்டோட மெர்ஜ் பண்ணுன்னு தான் இந்த லைன் நம்பர் 17 என்ன சொல்லுதுன்னா அடுத்து வரக்கூடிய பிரிண்ட் எல்லாமே என்னோட லைன்லயே பிரிண்ட் பண்ணணும்னு தான் சொல்ல வருது. புரியுதா? ஓகே, அப்போ இந்த எண்டு ஃபங்க்ஷன் வந்து இந்த லூப்போட முடியாது, நெக்ஸ்ட்டுக்கும் அப்படியே ஃபார்வர்ட் ஆகும் அப்படி தானே? ஆமா ஆமா. ஓகே எஸ். ஓகே, நான் என்ன நினச்சேன்னா இந்த ஃபார் லூப் இந்த கண்டிஷனுக்கு மட்டும் இது வந்து எண்ட் ஆகிடும், பட் நெக்ஸ்ட் வேரியபிள் வந்து. நம்ம அந்த மாதிரி இந்த கண்டிஷனோட முடின்ற மாதிரி எதுவுமே கொடுக்கல நம்ம. இட் ஷுட் ஃப்ளோ ஓகே ஆகும் இல்லையா? எண்டுன்றது அங்க முடியுது. அப்ப என்ன அர்த்தம்னா அடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கீழே போகிறது இங்கே வந்து அப்பன் பண்ணுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ நான் இதை எண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுறது? இல்லைங்க இந்த அந்த மாதிரி சூழ்நிலை வராதுங்க. நம்ம அடுத்து இந்த ஓகே மாதிரி கன்சிக்யூட்டிவ் எல்லாம் போட மாட்டோம். ஓகே ஐயா ஓகே தேங்க்ஸ். ரைட்டா மக்கள். அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏஐ எம்எல் பத்தி கத்துக்க விரும்புறாங்க, இந்த லேட்டஸ்ட் ஏஜென்டிக் ஏஐனா என்ன, வாட் இஸ் ஏஐ ஏஜென்ட், எல்எல்எம் இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டா bring them on boarded as well. Okay, I'm going to start a fresh batch that says AI and ML as well. Okay. ஜி 2 கேண்டிடேட்ஸ் ஆர் ஆல்ரெடி இன். ஸோ நீங்கள் இது ஷேர் பண்ணிங்கன்னா நான் ஷேர் பண்ணிடுவேன். சூப்பர் ஜி. இப்போதைக்கு இந்த ஃபீட்பேக் நம்ம பார்த்த வீடியோஸ் போட்டு காமிங்க. இல்லை இல்லை, அது ஆல்ரெடி நம்ம என்னோட ஃப்ரெண்டு தான் தாம்பரத்தில் உங்கள்கிட்ட அட்டன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஸோ பேருங்க? சபரி. சபரி. ஏன் தெரியும் தெரியும். ஓகே. அவர் தான். சூப்பருங்க. ஸோ அதான் அதுக்கு அதை நேற்று பேசிட்டு இருக்கும்போது அவர் தான் கேட்டார், சரி என்ன இந்த தாராளமாங்க சொல்லுங்க. ஸ்ட்ரக்சர்னு கேட்டார். ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லுங்க. கோரா தான் இருக்கும் ஜி. உங்களுக்கு தெரியும் நம்ம எடுக்கிறது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எதுவும் மிஸ் பண்ண மாட்டோம். இட் இஸ் கோயிங் பி டீப்பர் அண்ட் ஸ்ட்ராங்கர் கண்டென்ட். ஓகே ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்றேன். மோஸ்ட்லி இந்த வீக் அடுத்த வாரம் ஒரு மேரேஜ் இருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபிப் லாஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் பண்ணிடுவேன்னு சொல்லுங்க. ஓகே மேபி ஓ. இந்த கிளாஸ் முடிச்சு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். சரிங்க சரிங்க. ஓகே.
ஜி ஒரு டவுட்டு.
மக்களே முடிச்சிட்டீங்களா? போலாமா? இன்னைக்கு ரெஸ்பான்ஸ் இல்ல. ஐ நோ தட் சைட்ல ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க நம்புறேன். பண்ணலாம். ஓகே, ஆல்ரைட். இதுல நம்ம என்ன பண்ணலாம்? இன்னும் கொஞ்சம் பெட்டர்மென்ட் பண்ண போறோம். என்ன பெட்டர்மென்ட் பண்றோம்? இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டோ இந்த எல்இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி பிரிண்ட் எக்ஸ் சக்சஸ் தான். அப்போ இஃப்க்கும் எல்இஃப்க்கும் வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல ஆபரேஷன் வந்து ஒரே மாதிரி இருந்தா நீங்க 2 வாட்டி போடாம இங்க பாருங்க, இதை ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்? ஆர் போட்டுக்கலாம். ஆர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ. போத் ஆர் சேம். ஸோ இஃப் எல்இஃப் தனித்தனியா போட்டாலும் ஓகே தான். இல்ல அந்த இஃப்லயே போட்டு ஆர் கண்டிஷன் இது இல்லைன்னா அது, அதுதானே மீனிங். இஃப் எல்இஃப்னா என்ன? இது இல்லாட்டி அதுதான் அர்த்தம். அதை நீங்க ஆர் போடணும். இந்த ஆர்ன்றது லாஜிக்கல் ஆபரேட்டர். ஸோ இந்த லாஜிக்கல் ஆபரேட்டர் வழியாவே யூ கேன் எக்ஸிக்யூட் இட் ஆர் ஸ்டேட்மெண்ட். ஓகே, செக் இட் அவுட் மக்களே.
ப்ரொசீட் பண்ண. வெரி குட், வெரி குட். ரைட். ஸோ திஸ் இஸ் ஹவ் இஃப் அண்ட் எல்இஃப் ஜென்ரலி ஒர்க்ஸ். அப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? நார்மல் ஃபார் லூப். அந்த ஃபார் லூப்ல எனுமரேட் போட்டா என்ன இருக்கும், ஃபார் லூப்ல இஃப் போட்டா என்ன இருக்கும், எல்ஸ் போட்டா என்ன இருக்கும்னு பார்த்துருக்கு இல்லையா? இதை தாண்டி ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம பார்ப்போம். என்னன்னா இங்க பாருங்க. இப்போ டி, அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். என்னன்னா, பா நீ வந்து பிரிண்ட் பண்ணிட்டே இரு, பட் எப்போ வந்து நீ எம் பாக்குறியோ என்னோட ஃபார் லூப்பே ஸ்டாப் ஆகணும். அதாவது ஐ வாண்ட் டு டூ த ஐட்ரேஷன், பட் ஐ வாண்ட் மை ஃபார் லூப் டு ஸ்டாப் அட் சர்டன் மோமெண்ட். அப்போ என்ன பண்ணணும்னா, எந்த இடத்துல ஸ்டாப் ஆகணுமோ அந்த கண்டிஷனை போட்டுட்டு அந்த கண்டிஷன் கீழே பிரேக் கொடுங்க. இப்போ நார்மலா பிரிண்ட் எக்ஸ்போர்ட் என்ன ஆகும்னா, டி பிரிண்ட் ஆகும், ஹெச் பிரிண்ட் ஆகும், ஓஎன்ஐ ஸ்பேஸ் ஐ ஸ்பேஸ் எஸ் ஸ்பேஸ்னு வரும். எம் பார்த்த உடனே பிரேக் ஆயிடும். அப்போ பிரேக்ன்றது என்ன? கம்ப்ளீட் டெர்மினேஷன் ஆஃப் த ஐட்ரேஷன். அதுக்கப்புறம் ஐட்ரேஷனே டிராவல் ஆகாது. கம்பெனிஸ்ல அப்படி ஒர்க் பண்ணுவோம். என்னன்னா, நான் வந்து ஒரு லிஸ்ட் டிராவல் பண்ணிட்டே இருப்பேன், ஒரு வேர்டு வர இருக்கும், அந்த வேர்டு வந்த உடனே ஸ்டாப் ஆயிரும். அந்த மாதிரி தான் இப்போ எப்படின்னா, அங்கே ஒரு 10 கடை இருக்கு, ஐ வாண்ட் அ லேப்டாப் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஸ்பெசிஃபிகேஷன். எல்லா கடை ஏறுவோம். அப்போ எனக்கு 5வது கடையில் அந்த லேப்டாப் கிடைச்சுனாக்கா அடுத்த 5 கடை ஏற வேண்டிய கட்டாயம் இல்லை. ஐ ஹவ் டு பிரேக் அவுட் த கம்ப்ளீட் லூப் இல்லையா? சேம் பிரின்சிபல். ஒரு சில சூழ்நிலையில ஐ வாண்ட் டு சர்ச் சர்டன் திங், அந்த வேர்டு எனக்கு கிடைச்ச பிறகு நான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்துச்சுனாக்கா யூ கேன் கோ ஃபார் பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஓகே, குயிக்கா போடுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இதுல வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் பிரேக் ஆகுமா இல்ல ஃபார் ஃபார் ஸ்டேட்மெண்ட் ஃபார் பிரேக் ஆகும்? ஃபார் பிரேக் ஆகும். ஓகே. அதனால தான் இங்க அவுட்புட் பாத்தீங்கன்னாக்கா நம்ம எஸ் ஸ்பேஸோட முடிஞ்சிருச்சு, MYCAP கேப்டன் வரவே இல்லை. ஏன்னா நான் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கேன், எம் பார்த்த உடனே ஃபார் லூப்பை ஸ்டாப் பண்ணு போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். புரியுதா? குட், ஓகே. நைஸ்.
ஆல் ரைட். இதே ஃபார் லூப்ல கொஞ்சம் சினாரியோ டிஃப்ரெண்டா சொல்ற பாருங்களேன். இப்போ பிரேக் வரும்போது என்ன ஆச்சுன்னா அந்த இடம் பிரேக் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இப்ப எம் வந்துச்சுன்னா அவனை விட்டுட்டு பட் மத்த கோட ப்ரொசீட் பண்ணணும். தட் மீன்ஸ் ஐ வாண்ட் சர்டன் கண்டிஷன் டு பி ஸ்கிப்டு. இப்போ நீ விபிஷா கேட்ட கேள்வியோட இன்னொரு பரிமாணம் தான் இது. இப்போ இந்த இடத்துல பிரேக் பதிலாக கண்டினியூ கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும்னா எப்பெல்லாம் இஃப் வந்து எம் ஐ மீன் எக்ஸ் வந்து எம்மா இருக்கோ அப்போ என்ன பண்ணுவோம், எதுவுமே நடக்காது. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும், ஒய்க்கு போயிடும். அப்போ நீங்கள் அவுட்புட் பார்த்தீங்கன்னாக்கா எம் தவிர வேறு எல்லாமே பிரிண்ட் ஆயிருக்கும். இதுக்கு பேர் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். கண்டினியூனா இப்போ நீ பாரு, அவன் இருந்தானா திரும்பி வந்துரு, உன் வேலையை பாருன்ற மாதிரி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்போ கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் வேர் இட் ஸ்கிப்ஸ் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் பை இட்ஸ் எக்ஸிகியூஷன். ஓகே, நோ மேட்டர் வாட் பைத்தான் இன்டர்வியூக்குன்னு போனீங்கன்னா அவன் கேட்கக்கூடிய ஒரு சில கேள்விகள்ல காமன் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் அண்ட் பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஆல் ரைட் மக்களே, முடிச்சிட்டிங்களா? முடிச்சாச்சு. குட். நிவேதாஜி, சிந்துஜா, கோபால்ஜி. முடிச்சாச்சு. ராமோகன் கண்டினியூ. ஓகே, ஸோ 11:45 ஒரே ஒரு லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டோட முடிச்சிடலாம். என்னன்னா வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு இந்தியா இஸ் ரிச் ஹிஸ்டரி. இதுல எத்தனை ஐ வந்திருக்குங்க? how many ஐஸ் ஆர் there? 5. 5 ஐ. எப்படி கண்டுபிடிச்சீங்க? லெட்டர் கவுண்ட் பண்ணீங்க. இதை நீங்க ஃபங்க்ஷன் மூலியமா எப்படி போடுவீங்க? வேரியபிள் டாட்
கவுண்ட் ஆஃப் லெட்டர் ஐன்னு போடுவீங்க. கரெக்டா? போட்டுட்டு பிரிண்ட் கவுண்ட் ஆஃப் லெட்டரை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த லெட்டரில் இருக்கக்கூடிய ஐயை கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கு, விச் இஸ் டோட்டல் நம்பர், விச் இஸ் கரெக்ட். இன்டர்வியூல எப்படி கேட்பானா, கவுண்ட் ஃபங்க்ஷன் இல்லாமல் ஃபார் லூப்பில் எப்படி இது எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு கேட்பாங்க. ஸோ வாட் யூ கேன் டூ, சேம் திங், இந்த வேரியபிளை காப்பி பண்ணிக்கோங்க. இது ஓகே, லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம்னு நினைக்கிறேன். கவுண்ட் ஆஃப் ஐ கொடுத்து எத்தனை கவுண்ட் பார்க்கணும், இஃப் ஸ்டேட்டிஸ்டிக் போட்டு பார்த்துட்டோமா ஃபார் லூப்பில்? ஆமா. வெரி குட், ஞாபகப்படுத்துனீங்க. இஃப் கண்டிஷன் போட்டு இஃப் லெட்டர் இஸ் ஈக்குவல் டு ஐ கவுண்ட் பிளஸ் இஸ் பிளஸ் அப்படின்னு போட்டு பார்த்துட்டோமா? ஆமா ஆமா. சூப்பர். அப்போ நம்ம இது ப்ரொசீட் பண்ண வேண்டிய கட்டாயமும் இல்லை. இது கேபிட்டல் லெட்டரா மாத்துறதும் பார்த்துடணும். கரெக்டா? அப்பர் கேஸ பார்த்துடணும். சூப்பருங்க. அப்ப என்ன பண்ணுங்க, இந்த வாரம் வரும்போது முடிஞ்ச அளவுக்கு இன்டர்நெட்ல பார்த்துட்டு ஃபார் லூப்ஸ் மட்டும் கேதர் பண்ணிட்டு வாங்க. ஓகே, ஸோ நாளைக்கு நமக்கு இல்லை, நாளைக்கு இருக்க வேண்டிய கிளாஸ் எந்த நாட்களில் வைக்கலான்றத நான் போல் மூலியமா செக் பண்றேன். மற்றபடி ஐ டோன்ட் ஹவ் எனி திங் ஃபார் த டே. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தேன். எல்லாமே உங்கள் மைண்டில் போய் ஃபிக்ஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. இட் கேன் டேக் இஸ் ஓன் ஸ்பேஸ். பட் டைம் கிடைக்கும் போது திரும்ப 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 போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? With that note, I'm signing it off for the day, மக்களே. Thank you.